என்னடா புலம்பிட்டே வர? 6 மாதத்துக்கு முன்னாடி வருதுன்னு சொன்னான், 3 மாதத்துக்கு முன்னாடி வருதுன்னு சொன்னான். இந்த மாதமே முடிய போது ஒன்றும் வந்த மாதிரி தெரில. என்னடா ஏதாச்சும் படம் ஏதாவது ரிலீஸ் ஆகலையா என்ன? படமா? எப்போ பார்த்தாலும் படத்துல இரு. நானே குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு கடுப்பில் இருக்கிறேன். அதுக்கு நீ ஏன்டா வெயிட் பண்ணுற? அது வரும்போது வரட்டும், அது வரைக்கும் நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணிப்பு. அப்படிலாம் முடியாது. ஃபஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் படிப்பேன். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? ஏன் அதிக வேகன்சி தான் படிப்பியா என்ன? வேகன்சி அதிகமாக இருந்தால் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் நான் எக்ஸாம் எழுதுனா கூட பாஸ் பண்ண மாட்டேன். அது எதுக்கு தேவையில்லாமல் எழுதி? அப்போ கம்மி வேகன்சி இருந்தால் படிப்பியா? கம்மி வேகன்சி இருந்தால் கம்மியாக தான் போஸ்டிங் போடுவாங்க. அதில் என்னோட படித்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறானுங்க. இதில் எனக்கு எங்கேருந்து வேலை கிடைக்க போகுது? அப்போ படிக்க மாட்டேன்னு சொல்லு. இதுக்கு இவ்வளோ பில்டப்பு? ஏண்டா இதுக்கு முன்னாடி எவ்வளோ எக்ஸாம் வந்திருக்கு, அதெல்லாம் எழுத மாட்டேற. ஆனால் குரூப் 4 இருந்தால் மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணுற. என்ன விஷயம்? இது வெறும் எக்ஸாம் இல்லை, பெரிய திருவிழா மாதிரி. நிறைய பேர் அப்ளை பண்ண வருவாங்க. ஒரே எக்ஸாம் தான், வேறு எதுவுமே இல்லை. பாஸ் பண்ண உடனே கையில் வேலை. ஓ, பாஸ் பண்ண உடனே வேலை கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் 10th குவாலிஃபிகேஷன் யாருன்னா அந்த வேலை கொடுப்பாங்களா? போ, நீ போய்ட்டு அப்ளை பண்ணு போ. சரா, எக்ஸாம் வந்து நானும் அப்ளை பண்ணுறேன். சரிடா, பார்க்கலாம். வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஆஹா, குரூப் 4 எக்ஸாம் வந்துச்சுரா. ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். எப்படியே நீ விட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குரூப் 4 விட்டாங்கடா, வாடா போய் அப்ளை பண்ண போகலாம். டேய், காலேஜ் முடிச்சு என்னடா பண்ண போகிற? குரூப் 4 எக்ஸாம் படிக்கலான்னு இருக்கேன்ப்பா. ஓ அப்படியா? இப்போ தான் நீ ஒரு விஷயம் பண்ணியிருக்கா, ஒழுங்காக பண்ணு. சரிப்பா. டேய் நில்றா. என்னப்பா? எங்கே போய் ஊர் சுற்றி நிற்கிறேன்? எல்லா குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க, நீ என்னடா பண்ணுற? நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்கப்பா. நான் அதில் எழுதினா கூட பாஸ் பண்ண மாட்டேன். போப்பா. பாஸ் ஆக மாட்டேன்னு நீயா சொல்கிறியா? இதுக்கு அவனை படிக்க வச்சேன். போய் எல்லா டாக்குமெண்ட் இருந்துவா, இப்போ நம்ம அப்ளை பண்ண போகலாம் வா. அதெல்லாம் வேணாம்ப்பா. மூடிட்டு போய் இருந்தாடா. சார், குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். வாங்க சார், அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க. சார், ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. இந்தாங்க சார். என்ன சார் இது பழைய ஃபோட்டோவாக இருக்குது, புது ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க. போன மாதம் நான் ஃபோட்டோக்கு 200 கொடுத்தேன். எங்கடா போச்செல்லாம்? எல்லாம் காலி ஆயிடுச்சுப்பா. அதுக்குள்ளே ஃபோட்டோ கிடைச்சா? ஏமாத்துறேன் என்ன? சார், என்ன சார் நீங்கள் படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். டிகிரி படித்தா என்ன சார் பேர்? ஒன்றுத்துக்கு இல்லை, வேலைக்கு கூட போக மாட்டேங்கிறான் சார். ஏன் சார் அதெல்லாம் கேட்குறீங்க? குரூப் 4க்கு 10வது முடிச்சிருந்தா போதும், அதே போடுங்க. தம்பி, குரூப் 4 எக்ஸாமில் டிகிரிக்கு நிறையா போஸ்டிங் இருக்குப்பா, அதெல்லாம் உனக்கு வேணாமா? எகுத்து பேசினிக்கிற? அவர் சொல்லத்தை கேள்றா. ஒன்று விட்டாதான் சரி போயிடுவேன். டிகிரி வச்சு அப்ளை பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? அப்போதுக்கு ஒன்று டிகிரி படிக்க வச்சேன், அதுக்கு நீ பட்டாவிலே நின்றுருக்கலாமே. சார், ஏதோ ஒன்று வச்சு போடுங்க சார். ஏதோ ஒன்று வச்சு போடுறதா? சார், டிகிரி வச்சே போட்டுருங்க சார். தம்பி, டைப் ரைட்டிங் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்களா? 600 ரூபா கட்டி டைப் ரைட்டிங்கில் சேர்த்து விட்றேன் சார். 3 மாதத்தில் வந்துட்டான் சார். நான் டைப் ரைட்டிங் கிளாஸ் தான் வாங்கியா போகல, ஆனால் டைப்பிங்லாம் வேறு மாதிரி வரும். எப்படிப்பா டைப் பண்ணுவீங்க? இப்படி தான் யாருக்கு சும்மா டக்குன்னு மெசேஜ் பண்ணுவேன். அவர் ரிப்ளை பண்ணுறாத்த செகண்டே நான் ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டு. டைப் ரைட்டிங் கிளாஸ் போசோன்னா பொண்ணுக்கிட்ட மெசேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே சார், அப்ளை பண்ணியாச்சு. 200 கொடுங்க. இதில் வேற இவனுக்கு 200 தண்ட செலவு. எக்ஸாமில் இவனுக்கு ஏதாச்சும் பாஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் சார். தம்பி, எக்ஸாம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. தமிழ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, அதில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அது இல்லாத 10th ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்க, அதை மட்டும் நல்லா படிச்சிக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், இவருக்கு எல்லாமே தெரியும். அப்படியே கீச்சிடுவார். மூடிட்டு படித்து பாஸ் ஆகிற வேலையை பாரு. டேய், காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுதுடா, எப்படா வேலைக்கு போவ? எக்ஸாம் படிச்சுட்டே இருக்கேன்ப்பா. படிச்சு முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவேன். 2 வருஷமாக இதெண்டா சொல்லிட்டுக்கிற, எப்படா நீ பாஸ் ஆகுறது? சீக்கிரமாக பாஸ் பண்ண வேலைக்கு போகிற வழியை பாடுறா. இவனுக்கு வேறு ஃபோன் பண்ணி சாவடிக்கிறானுங்க. ஹலோ, சொல்கிறா. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரலடா நீ? இல்லைடா, நான் வரலடா, போயிட்டு வாங்கடா. நான் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். என்னடா சொன்னா? அவன் குரூப் 4 எக்ஸாம் படிச்சுன்னுக்கிறான்டா. வரலன்ட்டானா? ஆமாண்டா. ஹலோ மச்சான், நான் கிரிக்கெட் விளையாடுறதுல இருக்கேன்டா, நீ எப்படா வர? நான் தான் வரலன்னு சொல்கிறேன்டா, அப்புறம் என்ன ஃபோன் பண்ணி சும்மா சாவடிக்கிறீங்க? என்ன எதுவுமே கூப்பிடாதீங்க, நான் படிச்சுங்கிறதா. வைடா. என்னடா சொன்னா? அதே தான், குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுங்கிறானா. நாமளும் போய் படிக்கிற சாகல அவனை வெறுப்பேற்றலாம்டா. வெறுப்பேற்றலாமா? சரியா போகலாம். இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு ஒழு பண்ணிடலாம், சரியா? பண்ணிடலாம்டா. மச்சான், இங்கே என்னடா பண்ணுறீங்க? நான் தான் படிக்கிறேன்னு சொன்னால, ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நாங்களும் படிக்க தாண்டா வந்துக்கிறோம். எப்படியும் படிக்க போகிறது இல்லை, வாங்க. குடிச்சரோ போகுது. என்னடா எல்லாம் படிச்சிட்டியாடா? நானே இப்போ தான் படிக்கிறேன்டா, டிஸ்டர்ப் பண்ணாமல் படிங்கடா.
படிக்க வந்தே இல்லை ரீல்ஸ் பார்க்க வந்தியாடா? ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுற? ஆஃப் பண்ணிட்டு படுறா. சரி மச்சான். அதான்டா அவன்கிட்ட சொன்னேன். சாரிடா, ஆஃப் பண்ணிட்டு படுறா. தெரியாமல் வந்துச்சுடா. டிஸ்டர்ப் பண்ணாமல் படிங்கடா. ஏய் சரி, ஃபோன் ஆஃப் பண்ணுறேன், படிக்கலாம். டேய் நேற்று கிரிக்கெட் மேட்ச் பார்த்தியாடா? பார்த்தேன்டா, செம்மையாச்சாங்கடா. டேய் நீ பார்க்கல? அப்பா சாமி, நான் படிக்கவே இல்லை, விட்டுருங்கடா. இதெல்லாம் படிக்க தோணு, படிக்காமல் இருக்க தோணு. தம்பி நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரியே தெரில, வேறு வேலைக்கு போப்பாரு. அப்போல்லாம் போக முடியாதுப்பா. நான் கஷ்டப்பட்டு எக்ஸாம் படிச்சிருக்கேன். நான் பாஸ் பண்ணி காட்டுறேன்ப்பா. உனக்கு அப்புறம் படிச்சு உன் தம்பி வேலைக்கு போயிட்டான், நீ இன்னும் படிச்சிங்கிற. நான் பாஸ் பண்ணி காட்டுறேன்ப்பா. ஏதோ பண்ணு போ. பா நான் கூட்டம் எக்ஸாம் எடுத்து இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்கப்பா. என்ன நம்ம அப்பா மாரி இருக்குது. பா நீ என்னப்பா பண்ணுறீங்க? நானும் எக்ஸாம் எழுதி தான் வந்திருக்கேன். எக்ஸாம் எடுத்துக்கு வந்தியா? நீ எப்பப்பா அப்ளை பண்ண? நான் உனக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டேன்ப்பா. அப்பாவும் புள்ளியும் ஒன்றா எக்ஸாம் எடுத்தானே தப்பா நினைக்க போகிறாங்கப்பா. இதுக்கே அப்படின்றியே, என் அப்பாவே இங்கே தான் எக்ஸாம் எழுதி வந்திருக்காரு. யாரு, தாத்தாவா? ஆமாப்பா, நானும் அசிங்கப்பட்டா சுற்றிங்கிறேன். இதில் வேறு உங்கள் அம்மா வேறு சென்ட்ரல் எக்ஸாம் எழுதிங்கிறா. ஓ அப்படியா? ஃபேமிலி டூர் போய் கேட்டுக்கிறேன். ஃபேமிலி எக்ஸாம் எடுத்து இப்போ தான் கேள்விப்படுறேன். ஐயோ நம்மளோட அதிக மார்க் எடுத்தா நம்மளை அசிங்கப்படுத்தவங்களே, எப்படியாச்சும் அதிக மார்க் எடுத்துடணும். அங்கடா பண்ணுகிற, வா எக்ஸாம் சென்டர் போகலாம். போகலாம்பா. எங்கே நம்ம எக்ஸாம் நம்பரே காணோம். அது அப்ளிகேஷன் நம்பர் மூதேவி, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாடுற. ஓ பா, நம்ம எல்லாருக்குமே ஒரே எக்ஸாம் ஆள் தான்ப்பா. ஒரே எக்ஸாம். ஆமாம்ப்பா. சரி வாங்க எல்லாம் கும்பலாக போயிட்டு எக்ஸாம் எழுதுவோம். The next day. தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், இந்த பொண்ணு ஓகேவான்னு பாரு. நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். அதை வரையும் பொண்ணே பார்க்காதீங்க. உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது போ. The next day. டேய் இந்த பொண்ணு நல்லா இருக்கா பாடுறா. இப்போ நான் தான் கல்யாணமே வேணாம்னு சொல்கிறேனே. இப்போ அப்புறம் ஏன்ப்பா சும்மா சும்மா டார்ச்சல் பண்ணுறீங்க? டேய் கல்யாணம் உனக்குல்றா, உன் தம்பிக்குடா. தம்பிக்கா? ஆமாம், உனக்குலாம் யாரா பொண்ணு தரா வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிங்கிறவனுக்கு. சரி அது இருக்கட்டும், இன்விடேஷனில் பேர் போடலான்னு இருக்கிறோம். உன் பேருக்கு பின்னாடி என்ன போகிறது? டிஎன்பிசி மேலே பார் கோட் போட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாதா? புக்கே கொடுத்தா